வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு மருந்து பால் பார்க்கலாம். இந்த பால் வந்து நம்ம வீட்டில் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிப்பாங்க. ரொம்ப நல்லது. சளிக்கு இந்த விண்டர் சீசனுக்கு வந்து சளி தொண்டையில் கவனிக்கும் அல்லவா, அது மூச்சு விடுற சிரமப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குங்க. நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தது. வாங்க பார்க்கலாம். பாருங்க, நான் 1/2 டம்ளர் பால் பசும்பால் எடுத்துருக்கிறேன். பேக்கெட் பாலானாலும் பிரச்சனை இல்லை. 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே போல் 1 ஸ்பூன் பனங்கல்கண்டு விட்டுக்கிறேன். பட்டை வந்து ஒரு பெரிய பட்டையை வந்து இப்படி 3ஆக உடச்சி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த சுருள் பட்டை இருந்ததுனால அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாதாரண பட்டை தான் போட்டிருக்கேன். இது இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு பூண்டு வந்து ஒரு 7 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன். அது மாதிரி ஒரு 5 மிளகு தட்டி வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு ஒரு எப்படியும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 12 நிமிஷம் ஆகுங்க. கொஞ்சம் சுண்டணும் இந்த பால் நல்லா கொதிச்சு. சிம்மில் வச்சிடுங்க. நான் வந்து அடுப்பை சிம்மில் ஆக்கி போகிறேன். இதில் நம்ம 1 டம்ளர் பால் எடுத்துருக்கிறோம்லவா, 1/2 டம்ளர் கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். அது மாதிரி இந்த பால் வந்து நம்ம நைட்டு தான் தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இது குடிச்சிட்டு தூங்கிடணுங்க. பகலில் குடிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் அப்படி தான் குடித்தோம். நம்ம பாருங்கள், நம்ம ஊற்றின பால் வந்து இந்த கிளாஸில் 1/2 டம்ளர் வந்துருச்சுங்க. அது பக்குவம் வந்துருச்சு. நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. பாலெல்லாம் பிரித்து போகாதுங்க. இந்த டைம் வந்து நான் இந்த 5 பெப்பர் பொடிச்சு வச்சுருக்கேன்லவா, அதையும் இதில் போட்டு போகிறேன். குழந்தைகளுக்கு இந்த தெரியாத மாதிரி நைஸாக பொடிச்சு போட்டுக்குங்க. ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு குடிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும். வாங்க நம்ம வீட்டில் குடிக்கலாம். நன்றி, வணக்கம்.